இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் குற்றம் உன்மேல் சுமரும், நீயும் உன் தகப்பன் வீட்டார் அழிந்து போவீங்க. யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் இன்னொரு இடத்திலிருந்து எழும்பும். ஹல்லேலூயா. நான் ராஜாவுக்குடைய மனைவிதான், நான் முக்கியமான ஸ்தானத்தில் வந்து விட்டேன், இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யூதர்கள் அழிந்தால் என்ன அப்படின்னு நீ நினைச்சிட்டு எஸ்தரே, இந்த நாள்ல மௌனமா இருக்காத. உனக்கு கிடைச்ச உயர்வு நீ இந்த மேன்மையான அனுபவத்தில் வர காரணமே. யூதருக்கு ஒரு இக்கட்டு காலம் வரும், யூதருக்கு ஒரு தீமையான காலம் வரும், யூதருக்கு ஒரு கண்ணீரான காலம் வரும். அந்த காலத்திலே நீ ராஜாவிடத்தில் போகும்படிக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அங்கே போய் பேசி யூதரை காப்பாற்றுவதற்காக தான் உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. அருமையான சகோதரி, அருமையான சகோதரா, உனக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு எதற்கு? உன் வாழ்க்கையை பார்த்துவிட்டு, உன் குடும்பத்தை பார்த்துவிட்டு வாழ்வதற்கு அல்ல. உனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்கள், உனக்கு இருக்கிற மேனவைகள், உன் குடும்பத்தை பார்த்துவிட்டு உனக்காக மட்டும் வாழல, உன் ஜனத்தாருக்கும் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு வாழ்கிறவர்களுக்கும் தேவனுடைய சமூகத்துக்கும் நீ பிரயோஜனமா இருந்து நீ மேன்மைப்படலாம். உனக்கு அந்த மேன்மையான ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா.